Hi friends, welcome. நான் உங்கள் சிவா பேசுகிறேன். என்னோடய நேம் வந்து I changed my name to Shiva. அஃபிஷியலாகவே சேஞ்ச் பண்ணிவிட்டேன் because I want to feel that way and I want to see everyone also as Shiva. So அந்த நேம் வந்து it's just to remind me that everything is Shiva here, not just me, okay? So don't take me like mental ஆகிட்டாங்க அப்படின்லாம், okay? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா why love fails. Love is the powerful thing in the world, okay? அன்பே சிவம், love is God, but still it fails. Why? How? நீங்கள் கேட்கலாம், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, how you are telling that love fails? Because we limited the love, okay? ஸோ அதை ரொம்ப நல்லா டீப்பாக நம்ம இதில் அனலைஸ் பண்ணி பேச போகிறோம். ஓகே, முதல்ல ஏன் ஒரு லவ்ன்றது என்ன, நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு ஃபேமிலியில் எப்படி லவ்வை வந்து ஷேர் பண்ணுறோம், என்ன மாதிரி ஒரு இந்த மேட்ரிக்ஸ் மாயாவில் வந்து லவ்ன்றது எப்படி இருக்குது, விச் இஸ் ரியல் லவ் அண்ட் விச் இஸ் நாட், அதை பற்றி பேச போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட் அண்ட் சில்ட்ரன் இருக்காங்க, ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், இவங்களுக்குள்ளெல்லாம் வந்து அந்த லவ்ன்றது கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபேட் ஆகிட்டே வருது. ஓகே, no one has the same love they had when they met each other and started sharing the love until the end. ஓகே, அவங்க வாழ்க்கையில் பிரிகிற வரைக்கும், டெத்து கூட பிரிக்கலாம். ஓகே, நம்ம நினச்சிக்கலாம் சில பேர்லாம் வந்து 60 வருஷம் ஒன்றா வாழ்ந்தாங்க, 60 வருஷம் வந்து தே லிவ் ஃபார் ஈச் அதர்லாம் நினைப்போம். நோபடி நோ த ட்ரூத். ஓகே, அந்த ரெண்டு பேருக்குள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் நடந்தது, ரெண்டு பேருக்கும் வெளியில் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, உள்ளே என்ன ஃபீல் பண்ணாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஓகே, so love never succeeded in this world. Okay, that's what we are going to talk about and why. Okay, that's very important to know. So இப்போ வந்து நம்ம ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அதுக்குள்ளே ரெண்டு குழந்தை இருக்குது. ஒரு ஹியூமன் பீயிங்குள்ளேயே ரெண்டு குழந்தை இருக்குது. நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங், ஆல்சோ ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஓகே, two childs are there. One is spiritual child, one is psychological child. Mental child சொல்லலாம், ஆனால் நீங்கள் பைத்தியக்கார குழந்தை நினச்சிப்பீங்க, அதனால psychological child சொல்கிறேன். One is spiritual child. Spiritual childன்றது என்னென்னா உங்களோட இன்டெலெக்ட், அறிவு. ஓகே, அந்த அறிவுக்கு தெரியும் வாட் இஸ் காட், வாட் ஆர் யூ ஆர் த காட், எல்லாமே தெரியும். அண்ட் யூ ஆர் பியூர் லவ்னு தெரியும். ஓகே, யூ ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் த லவ் இன் திஸ் யூனிவர்ஸ், தட்ஸ் வை யூ ஆர் ஹியர் அப்படின்றது இன்டெலெக்ட் தெரியும். தட் இஸ் த spiritual child, but it cannot act without that psychological child. That is the problem. Psychological child who is creating this maya and the matrix. Okay, what psychological child needs is love with emotions. Okay, so emotions veno. Okay, it needs attention, it needs the speciality, எப்படி சொல்கிறது, special attention veno. Okay, it needs superiority or superiority mostly it needs, and it needs the validation. ஓகே, இதெல்லாம் வந்து அந்த சைக்கலாஜிக்கல் சைல்டுக்கு வேணும். ஸோ இப்போ ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணுறாங்க, இல்லை மேரேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆண் பெண் தான் உலகமே, இந்த மாயாவே வந்து ரன் ஆகிறது ஆண் அண்ட் பெண், மென் அண்ட் உமனில் தான் நடக்குது இல்லையா. இங்கே எப்படி அந்த மாயா வந்து தோற்று போய் லவ்வே தோற்று போய் கஷ்டப்படுறாங்க எல்லாருமே உலகம் அப்படின்னா, பெண் வந்து இந்த பெண்ணுக்குள்ளேயும் இந்த ஸ்பிரிச்சுவல் சைல்டு அண்ட் சைக்கலாஜிக்கல் சைல்டு இருக்குது, ஆணுக்குள்ளேயும் ஸ்பிரிச்சுவல் சைல்டு அண்ட் சைக்கலாஜிக்கல் சைல்டு இருக்குது. ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்கன்னா சைல்டை தான் பார்க்குறாங்க. ஓகே, லவ் பண்ண ஆரம்பிக்கும் போதோ கல்யாணம் பண்ணும்போதும் சும்மாவே நார்மலாகவே வந்து ஹியூமன் வில் see the human. டூ திங்ஸ் இருக்குது, நெகட்டிவ் திங் சைடும் இருக்குது. தே வில் ஆல்சோ see them as sex toy. ஓகே, அது வந்து த சைக்கலாஜிக்கல் சைல்டு இஸ் லுக்கிங். ஓகே, ஸோ இதில் நம்ம ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். ஒரு மென்னோட ஸ்பிரிச்சுவல் சைல்டு இஸ் சீயிங் த உமன் ஆஸ் எ சைல்டு. மென்னோட சைக்கலாஜிக்கல் சைல்டு இஸ் லுக்கிங் த உமன் ஆஸ் செக்ஸ் டாய். ஓகே, இல்லைன்னா டூ என்ன சொல்கிறது, லைக் எ சேவியர். இட் திங்ஸ் லைக் எ சேவியர், லைக் ஐ am the one who is going to save this child or take care of this child
ஃபார் எவர் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போதும் லவ் பண்ணும்போதும் திங்க் பண்ணுறது அந்த மாதிரி தான் ஆணோட ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இல்லை சைக்கலாஜிக்கல் மைண்ட் திங்க் பண்ணும். ஸ்பிரிச்சுவல் மைண்ட் நோஸ் தட் இட்ஸ் அ சைல்டு ரெண்டு குழந்தை சேர்ந்ததுன்னா அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற ரெண்டு குழந்தை சேர்ந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிற கான்டாக்ட் அண்ட் கம்யூனிகேஷன் என்னமா இருக்குன்னா லவ் மட்டும்தான் இருக்கும். when the parents interferes and teaching them the individuality ego, then only they start having the conflicts friction in சின்ன வயசுலேயே. ஓகே இட்ஸ் மைண்ட், இது என்னோட தாய், இது உன்னோட தாய். ஓகே எதேதோ கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க சின்ன வயசுலேயே. ரெண்டு குழந்தைங்களுக்குள்ள பேட் வேர்ட்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணி பேசிக்கிறாங்க. ஓகே தே ஹாவ் த ஈகோ இஷ்யூ இப்போவே சின்ன வயசுலேயே. அண்ட் வேறு என்ன அந்த ஜெலஸு எல்லாமே சின்ன வயசுலேயே வரதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி. ஓகே பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி பேரண்ட்ஸ். பட் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் வந்து பேரண்ட்ஸ்க்கோ சுருக்குன்னு குத்தக்கூடாது. பேரண்ட்ஸ் ஷுட் நோ தட் தே ஆர் நாட் பேரண்ட் ஆக்சுவலி. ஓகே என்ன சொல்ல வரேன்னா பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நீ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சைல்டாக இருப்போம், சின்ன குழந்தையாக இருப்போம், அப்புறம் டீனேஜாக இருப்போம், அப்புறமா அடல்ட்ஹுட் ஆகும், அதுக்கப்புறம் மிடில் ஏஜ்னு சொல்லுவோம், அப்புறமா ஓல்டு ஏஜ்னு சொல்லுவோம்ல. இந்த 5மே வந்து நாட் ரியல், இட்ஸ் ஆல் மாயா. சும்மா நம்மளுக்கு தெரிகிற ஒரு பிம்பங்கள்னு சொல்லலாம், ஒரு விஷுவலைசேஷன் தான், மைண்ட் பண்ணுற ட்ராமா தான். பட் இந்த 5த்துக்குள்ளேயும் 2 விஷயம் உண்மையான விஷயம் இருக்குது. ஓகே ஐ மீன் 2 விஷயத்தில் ஒன்று தான் உண்மையான விஷயம், விச் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சைல்டு. ஓகே விச் இஸ் லவ். ஓகே விச் நோஸ் ஒன்லி டு ஷேர் லவ் and knowledge. Okay, but the psychological child is the one who is creating the maya. Okay, so அதனால தான் parents think பண்ணுறாங்க, I am parent that child, I have to take care of that child, I have to teach that child. Okay, that child has to listen to me. What listen to me? What நீங்கள் என்ன டீச் பண்ணி கிழிச்சிட்டோம் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறோன்னு எனக்கு புரியல. ஓகே பிகாஸ் பேரண்ட்டுக்கே ஒன்றும் தெரியாதுங்க. அவங்க ஸ்கூல் படித்தாங்க, காலேஜ் படித்தாங்க, நீ பிஹெச்டி பண்ணு, எம்எஸ்சி பண்ணு, என்ன வேணால் பண்ணிட்டு போங்க பேரண்ட்ஸ். பட் நோ யூஸ் இன் திஸ் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் சைல்டு. யூ ஆர் ஹர்ட்டிங் த ஸ்பிரிச்சுவல் சைல்டு த்ரூ யுவர் சைக்கலாஜிக்கல் சைல்டு, thinking that you know something, you know everything, and we studied everything, and we are in such a place in society. We have a big bungalow and cars, luxury cars and blah blah blah, you know. அதே மாதிரி ஸோ வாட் எவர், பட் ஸ்டில் ஐ ஆம் அ பேரண்ட். அங்கே குழந்தைய கம்பேர் பண்ணும்போது, ஒய்ஃபை கம்பேர் பண்ணும், ஐ ஆம் த ஹஸ்பண்ட். ஓகே ஷி ஹேஸ் டு லிசன் டு மீ. ஒய்ஃப் இது பண்ணும்போது அதே மாதிரி அவங்க திங்க் பண்ணுவாங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போயிடலாம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு லவ்வர்ஸ் அந்த மாதிரி வரும்போது, ஆண் பெண்ணுன்னு வரும்போது, ஆண் வந்து பெண்ணை பார்க்கும்போது சைல்டாக பார்க்குறான். ஐ ஹேவ் டு ப்ரொடெக்ட் திஸ் சைல்டு, ஐ ஹேவ் டு ஷேர் மை லவ், ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் திஸ் சைல்டு. அதெல்லாம் தான் ஆணோட தாட்டாக இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே செக்ஷுவல் பார்ட் செகண்டாக வச்சுக்கணும். ஓகே அதுவும் இருக்குது. ஓகே பெண் சைட்லேருந்து பார்க்கும்போது என்னென்னா தே நெவர், ஐ மீன் நான் தப்பாக பேசுகிறேன்னு வச்சுக்காதீங்க, பெண்ணுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சைல்டு வந்து இஸ் ஆல்மோஸ்ட் டிசேபிள்ட் பிகாஸ் த சைக்கலாஜிக்கல் சைல்டு இஸ் டூ ஸ்ட்ராங் ஃபார் த உமன். மோஸ்ட் ஆஃப் த உமன் 99.99%. that's why they are not more intellectual, I am saying. Okay படித்து பெருசாக பட்டை வாங்கினவங்களாம் பற்றி பேசலை நான். ஓகே to know the life, to know the creation, okay to know everything, real things, okay not the maya things. okay ஸோ அவங்க வந்து ஆணை வந்து ஸ்பிரிச்சுவல் சைல்டாக பார்க்குறதில்ல, சைக்கலாஜிக்கல் சைல்டாகவும் பார்க்குறதில்ல. ஓகே தே see the men as அவங்களும் அப்படி தான் சேவியர் மாதிரி. ஓகே தே ஹாவ் த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் மோஸ்ட் ஆஃப் த உமன் சொன்னோன்னே நீங்கள் ஒன்றே ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு போயிட்டாதீங்க, ஃபெமினிட்டியா அது என்ன சொல்லுவாங்க, ஃபெமினிசம்க்கு போயிட்டு என்ன அகேன்ஸ்டாக பார்க்காதீங்க. ஓகே தெர் இஸ் நோ ஜெண்டர், இட்ஸ் ஆல் ட்ராமா. மென் ஒன் உமனை உரிச்சிட்டோம், ஸ்கின்னை உரிச்சு பார்த்துட்டோன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் தட். ஸோ இதை நம்மளாக புரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் பெண்ணு நினச்சி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும், ஆணுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். பட் ஜெண்டரே இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். ஓகே ஸோ பெண்கள் வந்து இந்த மாதிரி இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஹீ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் மீ, பட் ஐ ஹேவ் டு கீப் ஹிம் இன் மை ஹேண்ட்ஸ், அதர்வைஸ் ஹீ மே go away from me, then I will not have anyone else to take care of me.
That is the most of the woman mind வந்து will think like that way. Okay, ஸோ இதனால தான் ப்ராப்ளம்ஸ் இங்கே நடக்கிறதே. ஓகே, ரெண்டு சைல்டுக்கும்குள்ளே செட் ஆகாமல் இருக்கிறது. எப்படி நம்ம குழந்தைங்களுக்கே வந்து சொல்லிக் கொடுத்து ஈகோ சொல்லிக் கொடுத்து வளர்த்து அந்த குழந்தைங்க வந்து ரெண்டு குழந்தைங்களுக்குள்ளேயே பிரச்சனை வருதோ, அது வந்து கடைசி வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்குள்ளேயும் நடக்கிறது தான். லவ்வர்ஸ்ன்ற பேரில் ரெண்டு குழந்தைங்களுக்குள்ளே வரும், அடித்தடி சண்டை எல்லாம் வரும். மேபி மோஸ்ட்லி சம் தே வில் ஆக்ட் லைக் தே டோன்ட் ஃபைட், தே ஆர் லவ்விங் ஈச் அதர் லைக் த வேர்ல்ட் பெஸ்ட் லவ்வர்ஸ், பிகாஸ் தட் இஸ் மாயா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு 3 monthsக்கும் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 90 days. ஸோ அது வரைக்கும் இந்த ட்ராமாலாம் இருக்கும். அதுக்கப்புறம் தே வில் ஸ்டார்ட் த ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இதில் நிறைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூ நான் பேச வரல. அது பேசணும், அது தனியாக தான் ஒரு வீடியோ பண்ணணும். பட் ஸ்பிரிச்சுவல் திங் தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். ஏன் லவ் ஃபெயில் ஆகுதுன்னா இதுதான் காரணம். we are not understanding the spiritual child, we are not understanding the spiritual part of the life. ஓகே, அறிவை விளையாட விட்டுருங்க. ஓகே, இப்போ ஒரு குழந்தைய வந்து லேப்டாப்பில் விளையாட விட்றீங்க, கேம்ஸ் விளையாட விட்றீங்க. இன்னொரு குழந்தைய வந்து ரோட்டில் போய் விளையாட விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேப்டாப்பில் விளையாடுற குழந்தைக்கு என்ன அறிவு வரும்? இப்போ ஏதோ ஒரு பப்ஜி விளையாடுது, இல்லை ஏதோ விளையாடுது, உங்கள் கனெக்ஷன் எல்லாம் விட்டுட்டீங்க. அந்த குழந்தை எது வேணால் பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுட்டீங்க. நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி, எனக்கு தெரிஞ்சு. அது என்னது மைண்ட் கிராஃப்ட் அது இதெல்லாம் விளையாடிட்டுருப்பாங்க. அது அடிக்ட் ஆகி விளையாடிட்டுருப்பாங்க. அதில் எல்லாம் வர நிறைய நெகட்டிவ் திங்ஸ் தான் வரும், மற்றவங்கள கில் பண்ணுற மாதிரிலாம் வரும். ஸோ தட் இஸ் த சைக்கலாஜிக்கல் சைல்டு. ஓகே, ஸோ சைக்கலாஜிக்கல் சைல்டை ஃப்ரீயாக விட்டோன்னா அதுதான் பண்ணும். அது என்னெல்லாம் நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் தட். ஓகே, ஈவன் க்ரையிங் அண்ட் சஃபரிங், ஸ்ட்ரெஸ் எல்லாமே தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் தட். ஓகே, ஆனால் நம்ம சஃபரிங்காக இருக்கும்போது நம்ம உள்ள ஒரு கஷ்டம் வருது, நம்ம ஃபீல் பண்ணுறோம் தெரியுமா? அது கஷ்டம் மாதிரி ஃபீல் பண்ணுறது தான் உங்களோட ஸ்பிரிச்சுவல் சைல்டு. தட் இஸ் யுவர் இன்டெலெக்ட். பட் இட் கேனாட் ஆக்ட். தட் இஸ் த ப்ராப்ளம். நீங்கள் வந்து சொல்லுவீங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் சைல்டு வந்து இந்த குழந்தைகிட்ட பேசும், ரெண்டு குழந்தையும் உள்ளுக்குள்ளே இருக்குது நம்மளுக்குள்ளே. The spiritual child will talk to that psychological child, please don't do this, please don't drink, please don't have addiction on something, please don't be a slave for some human being. Okay, இந்த மாதிரிலாம் the spiritual child will talk to the psychological child, but psychological child will not listen to you. Listen to the spiritual child. அதுதான் நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து ட்ராமா புதுசாக அதுவாக க்ரியேட் ஆன ஒரு விஷயம், மாயா, மேட்ரிக்ஸ். ஓகே, இல்யூஷன். ஸோ இதுதான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு உங்கள் பாடி யூஸ் பண்ணி வாழ்க்கையை. ஓகே, எப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் சைல்டு ஸ்டார்ட் லிவிங் த லைஃப் த்ரூ திஸ் பாடி, இட் கேன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் த சைக்கலாஜிக்கல் குழந்தை. ஓகே, இது ரெண்டும் ஒரே குழந்தையாக மாறும்போது ஸ்பிரிச்சுவல் சைல்டு அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இன்டெலெக்ட், it will start loving everything and everyone unconditionally. Okay, it will not see my parents, my husband, my wife, my child, my family, my society, my city, my country. Okay, it's all stupidity. That's what the psychological mind is doing inside you. இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனா we will not come out of the illusion. Okay, we'll just live like something and die. Okay, so there is no use living like that. But the thing is, we will reborn again. That psychological child, illusion சொல்லும் போதே you should understand it. அது illusion புரிஞ்சிக்கும் போதே you will understand that it will not just die just like body. It will come back again in different body, in different name. It will live again, same thing it will go through again. Say இந்த லைஃப்பில் என்னெல்லாம் சஃபரிங் பண்ணுறோம், கஷ்டப்படுறோமோ எல்லாத்தையுமே அதில் கோ த்ரூ பண்ணுவோம். ஈவன் குட் திங்ஸ் ஆல்சோ. பட் குட் திங்ஸ் பேட் திங்ஸ்ன்றது நம்மளோட அந்த சைக்கலாஜிக்கல் சைல்டு பண்ணுற ட்ராமா தான். ஓகே, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ட்ராமா திருப்பி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் இதே தான், சயின்டிஃபிக்காக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவலாக பேசினா யாருக்குமே அது பிடிக்காது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பார்க்குறது மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் ஆர் சைக்கலாஜிக்கல் சைல்டு. பேரண்ட்டு அதெல்லாம் வந்து சும்மா அதே சொல்லிக்கிறது தான். பேரண்ட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் சைல்டு, ஹஸ்பண்ட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் சைல்டு, ஒய்ஃப் இஸ் அ சைக்கலாஜிக்கல் சைல்டு. எப்போ அந்த பேரண்ட்டு, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தை, ஓகே நான், நீ, என் பேர் மணிகண்டன், இதெல்லாம் இல்லாமல் இருக்கோ, தட் டைம் இட்ஸ் நாட் அ சைக்கலாஜிக்கல் சைல்டு, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் சைல்டு.
there is a time, every day we have the time which we call deep sleep. In deep sleep we don't have any name, no attachments or anything. அந்த டைமில் மட்டும்தான் our spiritual child is living, love radiating. Okay, but தூங்கி எழுந்தோடனே டக்குன்னு எழுந்தோடனே I am Manikandan, I have to go to this place, that place, I have to brush my tooth, இது பண்ணணும் அது பண்ணணும். ஈவன் கோயிலுக்கு போகிறதுல எல்லாமே வந்து addiction தான். We may say this is plus point, this is negative and positive, but it's all program, computer program, matrix. Okay, so to come out of the computer program, முதல்ல நெகட்டிவ் ப்ரோக்ராம் எல்லாம் தூக்கிட்டு பாசிட்டிவ் ப்ரோக்ராமை போடணும். இந்த மாதிரி டெம்பிள் போகிறது, கோயில், மெடிடேஷன் ஆர் சத்சங், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ், ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல்ல கெயின் பண்ணணும், ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணணும். then automatically it will come out of the matrix maya. Okay, ஒரு விஷயத்தில் அடிக்ஷன்லேருந்தும், சாப்பாடு நான்வெஜ் சாப்பிட்றது, பியர் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, எல்லாத்துலேருந்தும் வெளியே வரும்போது it's not easy. Your spiritual child wants to come out of it. It knows that it's not true, that is making hurting you actually, அதெல்லாம். But psychological child is enjoying all this stupid nonsense, stupidity. Okay, ஸோ அங்கே இதுதான் அதிகமாக வேலை செய்யுது. அதனால் இட்ஸ் நாட் ஈஸி டு டூ. ஒரு தடவை நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போதும் இட் வில் வின். சைக்கலாஜிக்கல் சைல்டு வின். எப்படி நம்ம குழந்தைங்க அடம் பிடிச்சி ஒரு விஷயத்தை செஞ்சுக்குமோ அந்த மாதிரி. ஒரு சில பேரண்ட் இருக்காங்க, பயங்கர கண்ட்ரோலாக பண்ணியே முடியவே முடியாது, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும்னு சொல்லி அதை ஹர்ட் பண்ணாமல் அது ஒரு இல்லாமல் கரெக்ட் பண்ணுவாங்கல்ல. ரொம்ப ரேர் தட் கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் சைல்டு வந்து டு பிகம் பேரண்டிங், டு டூ த பேரண்டிங் அண்ட் இந்த சைக்கலாஜிக்கல் சைல்டு வந்து டிசிப்ளின் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணணும். இதெல்லாம் பாசிட்டிவ் திங். எக்ஸசைஸ் பண்ணுறது, டைமை வந்து கரெக்டாக பாசிட்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறது, கோயில் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, அது மாதிரி இதை ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ த லவ், இஃப் த லவ் ஷுட் succeed, okay, you should give the love to everyone equally, everything equally. You should know that everything, not only living being, even non living being, okay, non living being ஓட சேர்த்து எல்லாத்தையும் வந்து நம்ம we should know that non living beingum வந்து it's a living being only. We say it's non living being. ஒரு டேபிள் வந்து டேபிளாக இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும். அறிவு இருக்கிறதுனால தான் அது டேபிள். நம்ம டேபிள், we should be table. Okay, it's not ego, it's intelligent. That's what we should be. Okay, what they say in spirituality, you have to be, you should not act ன்னு சொல்லுவாங்க. Okay, ஈகோவோட ஆக்ட் பண்ணக்கூடாது, you should just be. You can act, but you should be without ego. You can act without ego. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, டேபிள்னால் டேபிள்னு தெரியும், சேர்னா சேர், ஐ ஹாவ் டு பி அ சேர். அதுக்கு நேமிங்லாம் தெரியாது, அது சொல்லிக்காது நான் அந்த சேராக இருக்கணும்லாம். இட்ஸ் இன்பில்ட். சேர் வில் பி சேர், டேபிள் வில் பி சேர் டேபிள், அண்ட் ஃபேன் வில் பி ஃபேன், அயன் ராட் வில் பி அயன் ராட். பட் ஹியூமன் இஸ் நாட் ஜஸ்ட் a human. He can be anything in this world. Whatever he thinks, he becomes. What we think, we are not thinking we are God. It's epigenetics தான். Okay, அத்வைத வேதாந்தா இதெல்லாம் வந்து epigenetics. Okay, epigeneticsனால் you are reprogramming your brain. It's just everything is made of atoms only. இல்லை சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா இதை வந்து நீங்கள் எபிஜெனட்டிக்ஸ் மாதிரி நினச்சிட்டு பண்ணால் கூட ஸ்பிரிச்சுவாலிட்டியை யூ கேன் சக்சீட் இன் ஃபியூ இயர்ஸ் ஆர் ஃபியூ லைஃப் டைம் அட்லீஸ்ட். பிகாஸ் ஆட்டம்ஸ் ஒரு ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். யூ ஆர் நாட் டையிங், டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுல்ல நம்மளை. ஸோ நம்ம வந்து ஆட்டமாக பார்த்தாலும் சரி, ஆன்மான்னு சொன்னாலும் சரி, no one can destroy it. ஓகே, பகவத்கீதையில் கிருஷ்ணா சொல்லியிருப்பார் இல்லையா, எல்லா இதுலேயும் சொல்லுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில். அது சொன்னால் புரியுன்றது நான் சொல்கிறேன். ஒரு ஆத்மாவை வந்து சுட முடியாது, நெருப்பால் சுட முடியாது, தண்ணீரால் அழிக்க முடியாது, ஓகே, எதுவுமே பண்ண முடியாது, ஹர்ட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த எனர்ஜி, லைக் எனர்ஜி ஆட்டம்ஸ். ஓகே, இப்போ ஆட்டம் வந்து வெளியில் போயிடுச்சு, பாடியை வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னா மைண்ட் இஸ் ஆல்சோ ஆட்டம், பட் இட்ஸ் இன் அ வேவ் மோட். ஓகே, வேவ் ஃபார்மில் இருக்குது. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க படித்தவங்க வந்து தெரியும். ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ வேவ், ஆல்சோ பார்ட்டிக்கல். பார்ட்டிக்கல் இஸ் பாடி, வேவ் இஸ் யோர் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட்.
இன்டெலெக்ட் வேன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியல அது கரெக்டாக. பட் இன்டெலெக்ட் இஸ் இன்பில்ட். ஓகே, இப்போ டேபிள் வந்து அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா? எப்படி டேபிள்னால் நான் டேபிளாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், மரம்னா இப்படி தான் இருக்கணும்னு தெரியுது இல்லையா? அதுதான் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதில் நமக்குள்ளே இருக்குது. ஓகே, வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஆட்டமாக முதல்ல மாறுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். ஓகே, ஆட்டமாக மாறணும் என்ன பண்ணும்? அது ஆட்டமாக மாறிட்டால் என்ன லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆட்டமாக மாறணுன்னா நீங்கள் முதல்ல ஈகோவோடலாம் விடணும்ல. ஈகோவெல்லாம் விட்டவுடனே யூ வில் ஸ்டில் ஹேவ் தி சேம் பாடி, யூ வில் ஹேவ் த மைண்ட் ஆல்சோ, பட் யூ வில் நாட் ஹேவ் த ஈகோ. ஸோ யூ கேன் ஆக்ட் லைக் த ஆட்டம். ஆட்டம் என்னெல்லாம் பண்ண முடியும்? இந்த யூனிவர்ஸே ஆட்டம் தான். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது மேலே பார்த்தா வானத்தில் இல்லை. ஸோ யூ கேன் பி தட் பியூட்டி. ஓகே, இந்த பாடியில் யூ கேன் see everything as yourself. ஓகே, நேச்சராக யூ ஆர் த யூனிவர்ஸ், யூ ஆர் சீயிங் yourself in different forms. அது வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, then you will love everything and everyone. There is no ego, no problem, no frictions. பட் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷன் வச்சுக்கிட்டு நான் சம்பாதிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஸ்டில் ஐ எம் டூயிங் தட். அதனால தான் இல்லைன்னா நான் ஐ வில் நாட் ஈவன் டாக்கிங் டு யூ. ஸோ இதெல்லாம் போகணும். ஓகே, முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கு பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். இப்போ நான் என் பொண்ணுக்கிட்ட கூட சொன்னேன்னா என் பொண்ணு சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் வயசாகலை, வயசானும்போது நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ணிக்கிறேன். நோ நோ நோ, யூ ஆர் அன் ஆட்டம். நான் சொன்னால் அது கேட்க போகிறதில்ல. ஓகே, பிகாஸ் ஆட்டம் ஆட்டம் போடும் ஆட்டம். ஓகே, ஸோ இட் வில் டூ வாட் எவர் இட் வாண்ட்ஸ். பட் அந்த ஆட்டம்குள்ளே இந்த பாடியாக என்ன இருக்குது? 2 குழந்தை இருக்குது, ஸ்பிரிச்சுவல் சைல்டு அண்ட் சைக்கலாஜிக்கல் சைல்டு. இஃப் ஷீ அண்டர்ஸ்டாண்ட், நான் என் பொண்ணை வச்சு சொல்கிறேன், அது எல்லாருக்குமே இதை பொருந்தும். If she understands that spiritual child is very important than the psychological child, then she will start giving the importance to the spiritual child and try to discipline the psychological child from now, immediately. Okay, it's not நான் அத்தனை வருஷம் கழிச்சு முதல்ல நான் என்னோடய லைஃப்பை வாழணும், அச்சீவ் பண்ணணும், அது எல்லாமே ஃபேக், எல்லாமே இல்யூஷன். நீ பண்ணாலும் சாவ போகிற, பண்ணலனாலும் சாவ போகிற. ஓகே, அப்போ பண்ணலன்னா எதுவுமே இன்ட்ரெஸ்டாக இருக்காது. இருக்கும், யூ கேன் டூ திஸ் பட் வித்தவுட் ஈகோ, நான் சொன்ன மாதிரி. ஸோ அப்படி என்ன பண்ண முடியும்னா, ஸ்டில் நம்ம ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டோம் பணத்துக்கோ ஃபேம்க்கோ எல்லாமே அதிகமாக ஆசைப்படாமல் அதுவாக வருது. நான் வந்து ஈகோ இல்லாமல் இதெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவாக வரும். நான் ஈகோ இல்லாமல் போய் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், நான் பெருசாக கார் வாங்கணும், பங்களா வாங்கணும்னு நினைக்காம போய் நான் கிளாஸ் எடுத்தேன்னா மார்ஷியல் ஆர்டிஸ்ட் டீச்சராக, தே கோயிங் டு பே மீ எனிவே. ஓகே, அதுக்கப்புறம் அது ஒன்று. அப்புறம் ஃபேம், நான் ஒரு நல்ல டீச்சர்னு பேர் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? ஐ டோன்ட் ஹாவ் டு டீச் ப்ராப்பர்லி டு கெட் த நேம். ஐ ஜஸ்ட் ஹாவ் டு டீச் வித்தவுட் த ஈகோ. வித்தவுட் த ஈகோ நான் டீச் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்? ஐ வில் லவ் எவ்ரி சைல்ட் ஐ டீச், ஐ லவ் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஐ டீச், ஸோ ஐ வில் கிவ் வாட் எவர் ஐ ஹாவ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி த ஃபேம் அண்ட் ஐ மீன் த குட் டீச்சர்ன்ற பேர் எனக்கு வந்துடும். பட் அது ஒட்டிக்கூடாது. என் மேலே ஒட்டிக்கிச்சுன்னா திருப்பி ஈகோ இஸ் ஸ்டிக்கிங் ஆன் மீ. சேம் ஒரு பர்ஃபார்மர், ஐ எம் வெரி குட் பர்ஃபார்மர்னு வச்சுக்கலாம், எனக்கு ஃபேம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா தட் இஸ் மாயா. பட் ஈகோ இல்லாமல் ஐ எம் ஜஸ்ட் பர்ஃபார்மிங் பிகாஸ் ஐ லைக் டு பர்ஃபார்ம், திஸ் இஸ் மை பேஷன். ஐ எம் பர்ஃபார்மிங், பீப்புள் ஆர் வாட்சிங், தே ஆர் மீ, ஐ எம் வாட்சிங் இன் டிஃப்ரெண்ட் பாடி அப்படின்னு நினச்சி நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும், தே வில் ஆல்சோ என்ஜாய் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். The thing is you will get the fame, but the fame should not stick on you. Okay, so இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பேரண்டிங், நான் சொன்ன மாதிரி பேரண்டிங் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் மாயா. Okay, so they can only change this maya, they can only destroy the maya. Okay, so என்ன பண்ணணும்? முதல்ல parents should know that they are not parents, they are children. These 2 children, எந்த சைல்டுக்கு ஃபீட் பண்ணணும், எந்த சைல்டுக்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். ஸ்பிரிச்சுவல் சைல்டுக்கு அதிகமாக ஃபீட் பண்ணணும், அதுக்கு தேவையான ஸ்பிரிச்சுவல் திங்ஸை. சைக்கலாஜிக்கல் சைல்டுக்கு ஃபீட் பண்ணுறதை கம்மி பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் அதுக்கு என்னெல்லாம் அடிக்ஷன்ஸ், என்னெல்லாம் பிடிக்கும், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணணும். ஓகே, உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு. தென் யூ ஹாவ் டு டீச் யுவர் சில்ட்ரன் ஆல்சோ. இஃப் தே டேக் ஆர் நாட் டேக், அது up to them, but your responsibility is to teach that to your
சில்ட்ரன் why இங்கே நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் சில்ட்ரன் சொல்கிறேன், நீங்கள் உலகமே நீங்கள் தான் அப்படின்னா நீங்கள் உங்கள் சில்ட்ரன் மட்டும் டீச் பண்ணணும் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்கள் பேசி கேட்பாங்க. அட்லீஸ்ட் பிகாஸ் தே ஆர் டிபெண்ட் ஆன் யூ. த டிபெண்ட்டாக இருக்கிறது சைக்கலாஜிக்கல், தட்ஸ் வெரி ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் த பேரண்ட் டு மேக் them do what you want to do, which should be the spiritual thing. It's not the material thing. நான் வந்து நான் சொல்கிறத நீ கேட்கணும், நான் சொல்கிற மாதிரி நீ இவ்வளோ படிக்கணும், நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும். They are going to die. You are also going to die. Don't be stupid forever. ஸ்டூபிட் பேரண்ட்டாக இருக்காதீங்க. நான் ஏன் இப்படிலாம் இவ்வளோ ஹார்ஸாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் வந்து நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க வந்து என்னோட வயசில் அதிகமாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், மாயா. நீங்கள் வந்து பணக்காரங்களாக இருக்கலாம், மாயா. யூ ஆர் நத்திங். ஐ am also nothing. Also you are everything. I am also everything. The whole universe, we are whole the universe, or we are 0 or 1. There is nothing between 1 and 0 scientifically, mathematically. ஓகே, நம்ம நம்பர்ஸ்லாம் போட்டுக்கலாம், இது ரெண்டும் இல்லாமல் வேல்யூ எதுக்குமே இல்லை, இது தான் வேல்யூ. தட் இஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாமே அதுதான் 1 and 0. தட் இஸ் த கிரியேஷன். தட் இஸ் த கிரியேட்டர் ஆல்சோ. We should understand that. Please understand this video. Please practice spirituality. As a science also you can practice. Epigenetic practice பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மைண்ட் விடாது, அது டார்ச்சர் பண்ணும், அது தெரியும். அது ஒரு சைக்கோ. எல்லாரோட மைண்டுமே சைக்கோ தான். அதில் அதிகமாக அளவு இருக்கும்போது நம்ம வெளியில் பார்த்து சைக்கோன்னு சொல்கிறோம். யூ லுக் அட் யுவர் சைக்கலாஜிக்கல் சைல்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஆல்சோ ஏ சைக்கோ. லிட்டில் பிட்டாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். தென் யூ வில் ட்ரை டு சேஞ்ச் இட். எபிஜெனட்டிக், பிரைன், நியூரோபிளாஸ்டிசிட்டி, இதை தான் நம்ம பண்ணணும் த்ரூ ஆல் த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ். அண்டர்ஸ்டாண்டிங், அத்வைத வேதாந்தா பண்ணணும். அது ரொம்ப ஈஸியான விஷயம். என்னென்னா யூ ஷுட் சே தட் யூ ஆர் காட் அண்ட் எவ்ரி திங் இஸ் காட். டெய்லி அஃபர்மேஷன், டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் போகும். இட் மே டேக் டைம். எனக்கு ஐ எம் ப்ராக்டிஸிங் மோர் தென் 10 years, பட் ஸ்டில் ஐ எம் ஹியர். Okay, so I'm trying my best. I will do my best. That's what I want everyone to do because I think you are all nothing but me. We are all one. Okay, நன்றி வணக்கம். மணிகண்டன், sorry, சிவா.